வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஒரு கம்பெனியோட முதலாளி என்ன செய்கிறாரு, தனக்கப்புறம் ஒரு அந்த கம்பெனியை பார்த்துக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும்னு முக்கியமானவங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எல்லாரையும் வர சொல்கிறாரு. எல்லாரையும் வர சொல்லி எல்லார் கையிலையும் இந்த மாதிரி எனக்கு அடுத்தது இந்த கம்பெனியை பார்த்துக்க ஒரு பொறுப்பான ஆள் வேணும், அதனால் நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதில் யார் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் இந்த கம்பெனி நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டார். ஒன்றும் எல்லோரும் கசம்சான்னு பேசிக்கிறாங்க. என்ன பரிச்சை வைப்பாரோ தெரியலையே, நம்மளாம் பாஸ் ஆகுமா என்னன்னு தெரியலையே, எப்படியாவது அந்த இடத்துக்கு வரணும்னு எல்லாருக்குமே முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி எல்லாருக்கும் ஒரே ஆவலாக உட்காந்துருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு அவர் சொன்னார், உங்களுக்கு நான் ஒரு விதையை தருவேன், அந்த விதையை நட்டு வச்சு யார் செடியை நல்லா வளர்த்து கொண்டு வந்து தர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கம்பெனின்னு சொல்லிட்டார். இப்போ எல்லாரும் விதையை வாங்கிட்டு போகிறாங்க. விதையை வாங்கிட்டு போய் எல்லாரும் நல்லா மண் சட்டி எடுத்து நல்ல உரம்லாம், இது எவ்வளோ பெரிய டாஸ்க்கு தெரியுமா? அதனால் எல்லாம் எடுத்து நல்லா உரம்லாம் போட்டு நல்லா இன்னும் எப்படி அது சீக்கிரம் முளைக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் என்ன பண்ணாங்க, விதையை முளைக்க வைக்கிறாங்க. எல்லாம் டெய்லி ஆஃபீஸில் பேசிக்கிறாங்க. ஏன் நான் நட்டு வச்ச விதை முளைச்சிருச்சு, ஒன்றுது முளைச்சிருச்சா, என்னது முளைச்சிருச்சு, நல்லா 2 இலை வந்திருக்கு, 3 இலை வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தருக்கு மட்டும் செடி முளைக்கவே இல்லை. அவரும் தினம் தண்ணி ஊற்றி பார்க்குறாரு, உரம் வச்சு பார்க்குறாரு, அசையவே இல்லை. அப்போ ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறாரு, ஏன் நீங்கள் இப்படி சோகமாக இருக்கிறீங்கன்னு அவங்க வீட்டுக்காரம்மா கேட்கும்போது, இது மாதிரி முதலாளி சொன்னார், எல்லாரும் பேசிக்கிறாங்க என்னோட விதை நல்லா முளைஞ்சிருச்சு, நல்லா வளர்ந்து வந்துருச்சுன்ட்டு, நான் நட்டு வச்சது மட்டும் அசையவே இல்லை அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, இதனால என்ன இருக்குது, என்னோட விதை முளைக்கலன்னு போய் சொல்லுங்கள் அவர்கிட்டக்க, நம்ம உண்மையை தானே சொல்லணும், அவர் எப்போதுமே உண்மையாக நேர்மையாக இருப்பார், அதனால் முளைக்கலன்னு தானே சொல்லணும், போய் சொல்லுங்கள், பரவாயில்ல, அதனால என்ன, கம்பெனி கிடைக்கலன்னு என்ன, நம்ம வேலை பார்த்துக்கிட்டு போகிறதுன்னு இவங்களும் சொல்ல, சரின்னு இவருக்கு கொஞ்சம் மனசு ஆறுதல். இப்போ இவர் குறிப்பிட்ட அந்த 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அவங்கவுங்க செடியை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அவங்கவுங்களுக்கு கொடுத்த இதை கொண்டு வாங்க. எல்லாரும் அவங்கவுங்க நல்லா உரம் போட்டு நல்லா வளர வச்சுருக்காங்க இல்லையா, நல்லா செல்லுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து பெருமையாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் சோகமாக கொண்டு போய் அந்த அந்த பூத்தொட்டியை வைக்கிறார். அதில் தான் ஒன்றுமே இல்லையே, எல்லாரும் கேவலமாக சிரிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கொஞ்சம் அவமானமாக தான் இருந்தது. நம்மளது மட்டும் முளைக்கலையே, ஒரு சமயம் நமக்கு செய்ய தெரியலையாட்டிருக்குன்னு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார். அப்போ ரிசல்ட் அறிவிக்கிற நேரம் அந்த முதலாளி சொல்கிறாரு, யாரோட விதை முளைக்கலையோ அவர் தான் இந்த கம்பெனிக்கு அடுத்த முதலாளிட்டார். எல்லாருக்கும் ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா என்னோடதெல்லாம் அவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது, இவர் என்ன இப்படி சொல்கிறாருன்ட்டு. அப்போ தான் அவர் சொன்னார், நான் உங்களுக்கு கொடுத்த விதை எல்லாம் வேக வச்ச விதை, அது கண்டிப்பாக முளைக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் வேறு என்னத்தையோ விதையை போட்டு முளைக்க வச்சு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, அதனால் உங்கள் கைக்கு இந்த கம்பெனி கிடையாது. விதை முளைக்காமல் வந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு தான் இந்த கம்பெனி. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எந்த நேரத்துலையும் எந்த காலத்துலேயும் நல்ல ரிசல்ட் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, மற்றவங்களாம் ஆஹா ஓகோன்னு பேசினாலும் சரி, பேசலைனாலும் சரி, நம்ம பாதையில் நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே பலன் கிடைக்கும். நம்மளும் ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளி ஆகலாம், பெரிய இடத்துக்கு வரலாம். நீங்களும் நானும் பெரிய இடத்துக்கு வர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.